குழந்தைகளுக்கான செரலாக் உணவில் சர்க்கரை சேர்ப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். 6 மாத குழந்தைகளுக்கான உணவாக இந்தியாவில் விற்கப்படும் நெஸ்லே செரலாக் ஒரு ஸ்பூன் பவுடரில் 2.7 கிராம் சர்க்கரை இருப்பதாகவும், அதே உணவுப் பொருள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியில் சர்க்கரை சேர்க்கப்படாமல் விற்கப்படுகிறது எனவும் சுவிஸ் நாட்டை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதை குறிப்பிட்டு மக்களவையில் பேசிய கனிமொழி, மிக இளவயதில் குழந்தைகளுக்கு உடல் பருமன் மற்றும் நாட்பட்ட நோய்களை உண்டாக்கும் அபாயம் இருப்பதால் 2 வயதுக்குள் குழந்தைகள் உணவில் சர்க்கரை சேர்க்க வேண்டாம் என்று உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்துவதை சுட்டிக்காட்டினார். குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களில் சேர்க்கப்பட்ட சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முன்மொழிவு நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள கனிமொழி, உலகளாவிய சுகாதார பரிந்துரைகளுக்கு இணங்க குழந்தை உணவுகளில் சேர்க்கப்படும் சர்க்கரைக்கான வழிகாட்டுதல்களை உருவாக்கவோ அல்லது தரநிலைகளை நிறுவவோ ஒன்றிய அரசிடம் ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்று வினவினார். அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, ஊடக செய்திகளின் அடிப்படையில் கோதுமை அடிப்படையிலான குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களில் சர்க்கரை சேர்க்கப்படுவது குறித்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தால் சுய ஆய்வு செய்யப்பட்டது என்றும், அதில் சர்க்கரை அளவு அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்.